இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். அன்னைக்கு காலையில என்ன பண்ணணுமோ, லஞ்சுக்கு என்ன பண்ணணுமோ, அது முந்தின நாளே எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு, அன்னைக்கு வந்து சாம்பார், அவரைக்காய் பொரியல், தென் வந்துட்டு பாவக்காய் பொரியல் இதெல்லாம் பண்ணணும்னு தான் பிளான் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வெங்காயம் மொதற்கொண்டுமே நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே உரித்து வச்சாச்சு. இந்த சாப்பர் வாங்கினதுலேருந்து வெங்காயம் வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ அதை சாப் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து லெட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு க்ளோஸ் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஸோ அவரைக்காய் பொரியல் தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே வேக வச்சு தேங்காய்லாம் போட்டுட்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ சிண்டுவை எழுப்புறது தான் காலையில் வந்துட்டு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ அவளை எழுப்பும்போது அவளுக்கு பயங்கரமாக டென்ஷன் வேறு ஆகுது இப்போல்லாம். தூங்கிட்டு இருக்கலாமா, எதுக்குமா எழுப்புற அப்படின்றா. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ அவளையும் போய் எழுப்பி விட்டுட்டு லஞ்ச் வேலையும் முடிச்சாச்சு. அன்றைக்கி வந்துட்டு அவரைக்காய் பொரியல், தென் வந்து சாம்பார் 2 தான் பண்ணியிருந்தேன். சிண்டு வந்து ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்துட்டு தான் பாவக்காய் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன்.